தீபிகா, குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் ஆகியோருக்கான உச்சபட்ச அதிகாரம் என்ன என்பது தொடர்பாக திரௌபதி முர்மு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த 14 கேள்விகளை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்மா, அதுல் சந்தோர்கர் உள்ளிட்ட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பு அளிக்கிறது. அதில் மசோதாக்களை காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்ற உத்தரவை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதனால் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பினால், ஆளுநர் அதை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பினால் அதை நிறைவேற்ற வேண்டும். 3 மாதங்களுக்கு மேல் அதற்கு அதை நிறுத்தி வைக்க கூடாது என்று காலக்கெடு விதித்திருந்தது. இந்த காலக்கெடு குடியரசுத் தலைவர் ஆளுநரை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா என்பதற்கு அரசியல் சாசன அமர்வுதான் அதனை முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்மானித்து 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அதை விசாரித்து கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணையை நிறைவு செய்தது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் என்ன, ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம் என்ன என்பது தொடர்பான முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இப்போது அளித்திருக்கிறது. அந்த 14 கேள்விகளுக்கான தீர்ப்பில் மசோதாக்களை காரணமின்றி நிறுத்தி வைக்கும் அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு இல்லை, குடியரசுத் தலைவருக்கு இல்லை என்ற ஒரு உத்தரவை, மிக முக்கியமான தீர்ப்பை அளித்திருப்பதுடன் ஆளுநரின் தனிப்பட்ட அதிகாரம் என்ன என்பது குறித்தும் சில தீர்ப்பில் முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அதில் அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும். அரசியல் சட்டம் சில தனிப்பட்ட உரிமைகளை, டிஸ்கிரிஷன் பவர் ஆகியவற்றை ஆளுநருக்கு அரசியல் சாசனம் அளித்திருக்கிறது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது ஜனாதிபதிக்கு அதை அனுப்ப வேண்டும், அல்லது அதை திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த 3இல் ஒன்றை ஆளுநர் செய்ய வேண்டும். இந்த 3இல் ஒன்றை தேர்ந்தெடுப்பதுதான் ஆளுநருக்கான அதிகாரம் என்றும், காரணம் எதுவும் கூறாமல் மசோதாவை காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் அளித்திருக்கிறது. ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது, 4வது வாய்ப்பு இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. அந்த 3 வாய்ப்புகள் என்னவென்றால், 1, ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தெரிவித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும், அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மசோதாவை திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த 3இல் ஒன்றை ஆளுநர் எடுத்தே தீர வேண்டும் என்றும், காரணமின்றி நிறுத்தி வைக்கும் நடவடிக்கையில் ஆளுநர் ஈடுபட முடியாது என்ற மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் அமைச்சரவையுமே முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொண்டது. சட்டங்கள், திட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு உரியது என்றும், ஆளுநர் 3 முடிவுகளை அந்த மசோதாக்கள், சட்டங்கள் தொடர்பாக எடுக்க வேண்டியது அவசியம் என்றும், 4வதான முடிவை அவர் எடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்றும் இந்த உச்சநீதிமன்றம் இன்று அளித்துள்ள தீர்ப்பில் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும், இதுவே மத்திய மாநில கூட்டாட்சி தத்துவத்துக்கு உகந்தது என்றும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மசோதாவை கால வரம்பின்றி கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்ற மிக முக்கியமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் ஆளுநர் RN ரவி தமிழக அரசு நிறைவேற்றிய பல மசோதாக்களை அவர் எந்தவித முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டதாக தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு, அந்த வழக்கில் தான் 3 மாத காலக்கெடு ஆளுநருக்கு விதிக்கப்பட்டது. அந்த காலக்கெடு தொடர்பான வழக்கில் தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் இந்த தீர்ப்பு தான் ஆளுநருக்கு மத்திய அரசு கூறுவது போல 4வது வாய்ப்பு இல்லை என்றும், ஒரு மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது, 1 ஒப்புதல் தர வேண்டும், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது நிராகரிக்கலாம். இந்த 3 மாதங்களுக்குள் அவர்கள் செய்ய வேண்டியது அவசியம். 1 ஒப்புதல், நிராகரிப்பு, திருப்பி அனுப்புதல். இந்த 3இல் ஒன்றை செய்ய வேண்டும் என்றும், பல மாதங்களாக அதை கிடப்பில் போடுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், ஒரு மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் இன்று அளித்துள்ள மிக முக்கியமான தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாவுக்கு அரசியல் சாசன பிரிவு 200வது பிரிவின் கீழ் ஆளுநருக்கான சிறப்பு அதிகாரங்கள் என்னென்ன என்பது குறித்தும் இந்த உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு
திட்டவட்டமாக இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்கே அதிக அதிகாரம். மசோதாவுக்கு ஒன்று ஒப்புதல் அளிக்கலாம், நிராகரிக்கலாம் அல்லது திருப்பி அனுப்பலாம். இந்த 3 முடிவுகளில் ஒன்றை எடுக்க வேண்டும். 4வது முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று இந்த தீர்ப்பில் திட்டவட்டமாக இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் கொண்ட இந்த அரசியல் சாசன அமர்வு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் உள்ளிட்டவை குறித்து அரசியல் சாசனம் என்ன கூறுகிறது என்பதை இந்த தீர்ப்பில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் மாநில அரசுகள் நிறைவேற்றும் மசோதாக்களை ஆளுநர்கள் கிடப்பில் போட முடியாது என்பது இன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக உறுதி அளிக்கப்படுகிறது. ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ள இயலாது என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசு தலைவர் எழுப்பிய அந்த 14 கேள்விகள் தொடர்பான வழக்கில் இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மசோதாக்களை நிறுத்தி வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே அளித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உறுதிப்படுத்துவது போல இன்றைய தீர்ப்பு அரசியல் சாசன அமர்வு அளித்த அந்த தீர்ப்பில் திட்டவட்டமாக இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் ஆளுநர் காலவரையின்றி மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாது என்ற உத்தரவையும் இன்றைய தீர்ப்பில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு திட்டவட்டமாக அந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. இது தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாகவும் கருதப்படுகிறது. அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஒரு மசோதா அனுப்பப்படும் பொழுது அந்த மசோதாவில் ஆளுநருக்கு உள்ள அந்த வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து இன்றைய அரசியல் சாசன அமர்வில் தீர்ப்பு அளித்திருக்கிறது. அதில் முக்கியமான 3 அம்சங்கள். 1, ஆளுநர் மசோதாவை கிடப்பில் போட முடியாது. 2, ஆளுநர் 3 முடிவுகளில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒரு மாநிலத்தில் 2 அதிகார அமைப்புகள் இருக்க முடியாது. 4, அமைச்சரவையின் செயல்பாட்டோடு ஆளுநரின் செயல்பாடும் ஒத்திசைவாக இருக்க வேண்டும். 5, மசோதாக்களை பல மாதங்களாக எவ்வித காரணமும் இன்றி கிடப்பில் போடுவது கூட்டாட்சிக்கு எதிரானது என்ற 5 மிக முக்கியமான உத்தரவுகளை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வான தலைமை நீதிபதி PR கவாய் மற்றும் நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், நரசிம்மா, அதுல் சந்தர்கர் உள்ளிட்ட அந்த 5 பேர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. குடியரசுத் தலைவரின் 14 கேள்விகளுக்கும் இன்றைய தீர்ப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மாநில அரசுகளின் மசோதாக்களை ஆளுநர்கள் முடிவெடுக்க வேண்டிய அந்த நெருக்கடிக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மாத கணக்கில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளின் திட்டங்கள் மசோதாக்களை அவர்கள் நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் ஆளுநரின் சிறப்பு அதிகாரங்கள் வரம்புக்கு உட்பட்டதுதான் என்பதையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆபிரகாம்.